கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் ஐயா தாவீது இப்படியாக எழுதியிருக்கிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். தகப்பனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், அல்லது தாயால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், அல்லது கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். குடும்பத்தில் யாருமே இல்லாமல் திக்கற்றவர்களாய் நீங்கள் இருக்கலாம். திக்கற்ற உங்களுக்கு கர்த்தரே சகாயராக இருந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்களை கைவிடலாம், கர்த்தர் உங்களை கரம் பிடிப்பார். அவர் உங்களை வழி நடத்துவார். அவரே உங்களது வலது கரம் பிடித்து உங்களை வழி நடத்துவார். மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை நடத்துவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களை போஷிப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். தாயின் கற்பத்திலே உங்களை தெரிந்து கொண்டவர். மரண பரியந்தமும் அவரே உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் யோசிக்கலாம், கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே ஒரு அனாதையை போல நான் வாழ்கிறேனே என்று சொல்லி. கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். அவரே உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர். அவரே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர். இந்த உலக மனிதர்கள் நம்மை கைவிடுவார்கள். கடைசி வரை உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிவிட்டு நம்மை மறந்து போவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறார். நமக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலக ஜனங்கள் நம்மை விசாரிக்க மறந்து போகலாம். கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் கைவிட்டதை நினைத்து சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரையே நம்பி அவரையே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை மரண பரியந்தம் நடத்துவார். உங்களை போஷிப்பார். உங்களை பாதுகாப்பார். எந்த சத்துருவின் கிரியைகளும் உங்களை தொடாது. உங்களை வேலி அடைத்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளே நமக்கு ஆறுதல். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த உலக காரியங்களை வெறுத்து தேவ சமூகத்திலே காத்திருப்போம். நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கனின்மணி போல பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே நன்றி. அப்பா, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி. அப்பா, இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவனை ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு சோர்வோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்க. இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே இப்படிய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் சோர்ந்து போய் பலனற்றவர்களாக இருக்கிறார்களோ இப்படியே வல்லமினால் நிரப்புவீராக. ஆசீர்வதிங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், எல்லையின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அப்போ நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்க. அதிகாலையில் எழுந்துடைய சமூகத்திலே காத்திருக்க பலன் தாங்கப்பா. நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலாம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.